வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையின் இருக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோன்னு எரேமியா 23:29 சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தை 2 எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அக்கினி. 2 முக்கியமான விஷயங்களை இந்த அக்கினி செய்யும். ஒண்ணு சுத்திகரிக்கும். தங்கத்தை நெருப்புல வச்சு சுத்தப்படுத்துற மாதிரி தேவ வார்த்தை நம்ம உள்ளத்தை சுத்தமாக்கும். பாவ எண்ணங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் எரிச்சு சுத்தப்படுத்தும். அடுத்து அது வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கு குழப்பமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல ஒரு தெளிவை தரும். எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். 2வது எதோட தேவ வார்த்தை ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சம்மட்டியோட. பெரிய இரும்பு சுத்தியில தான் அப்படி சொல்லுவாங்க. இதை வச்சு கடினமான கல்லு, பாறை இதெல்லாத்தையும் உடைப்பாங்க. பாறை கடினமா இருக்கிற மாதிரி சில மனுஷங்க மனசும் அகம்பாவத்தால கடினமாகி இருக்கும். தேவ வார்த்தை அந்த மனசை சம்மட்டி போல உடைச்சு மனம் திரும்ப செய்யும். தேவ வார்த்தைக்கு இன்னும் நிறைய பவர்ஸ் இருக்கு. அது எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றும். நம்ம அந்த வசனங்களை ஏத்துக்கிட்டா ஆசீர்வாதம். அந்த வசனங்களை மறுத்தா அது நம்மள நியாயம் தீர்க்கும். அதாவது நம்ம குறைகளை சுட்டி